டாக்டர் சக்திவேல் வந்து 26 வருஷம் நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ், அது 14 வருஷம் யூகேல ஆர்த்தோபெடிக்காக இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தவர். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஆர்த்தோபெடிக் எலும்பு சம்மந்தமாக மசில்ஸு இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். ஆர்த்தோபெடிக்கில் நிறையா இருக்குது. அதில் நீங்கள் தாராளமாக அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் கேள்வியும் கேட்கலாம். ஓவர் டு யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றிங்க நீங்கள் சொன்னதுக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்கிறது என்னுடைய அம்மா அப்பாவுக்கு மற்றும் என்னுடைய மனைவி குடும்பத்தினருக்கு. ஏன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்து உங்களுக்கெல்லாம் பேசி உங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். ரெண்டாவது வந்து இந்த புதுவிதமான ஒரு நேர்காணல் உங்களை எல்லாத்துக்கும் பார்க்க முடியுது, பேச முடியுது. இந்த மாதிரி ஒரு புதுவிதமான கன்சல்டேஷன் வச்சுக்கோங்களேன், அது நடத்துறதுக்கு இந்த ஓம் சக்தி குடும்பத்தினருக்கும் முக்கியமாக என்னுடைய மனைவியோடைய தங்கை கிருத்திகா, அவங்க தான் இதுக்கு முக்கியமான காரணம். கிருத்திகாவும் அவங்களுடைய வீட்டுக்காரர் கருணாவும் எனக்கு இதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சரி, இப்போ போகலாம், இதுக்கு கன்சல்டேஷன் போகலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எப்படி என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது முக்கியமான 2-3 தலைப்புகள் இருக்கு. ஒன்றா நீங்கள் நிறைய பேர் கேள்வி அனுப்பிச்சிருக்கீங்க, அந்த கேள்விக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம், பேசலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு 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 கண்டிஷன், ஒரு எது ஜாஸ்தியாக அந்த கேள்வியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து மூட்டு தேய்மானம் அப்படின்றது. நிறைய பேர் அதை பற்றி கேள்வி கேட்டிருக்கீங்க, ஏன் வருது, எப்படி வருது, வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது கேள்வி கேட்காதவங்களுக்கும் அந்த கண்டிஷன் இருக்கலாம், அதனால உங்களுக்கு அதில் பதில் தெரிஞ்சுக்கலாம் அதில். ஸோ அதனால் அப்படி பார்ப்போம். மற்றபடி உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு இருந்ததுன்னா தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன். ஸோ மூட்டு தேய்மானம் என்ன? ஸோ மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது வந்து ஒரு மூட்டுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்பு மற்றும் அதுக்கு மேலே ஜவ்வு இருக்கும். ஜவ்வு இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா எலும்பு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு உறுப்பு. ரொம்ப நர்வ்ஸ் நிறையா இருக்கும், நரம்புகள் வந்து நிறையா அந்த எலும்பை சுற்றி இருக்கும். ஸோ அதனால எலும்பு வந்து வெரி சென்சிட்டிவ், அதனால பெயின் ஜாஸ்தி வரும். அதுக்கு மேலே ஒரு தலையில தொப்பி போட்ட மாதிரி அந்த எலும்புக்கு மேலே ஜவ்வுன்னு ஒன்று இருக்கும், அது ஆர்டிகுலர் கார்டிலேஜ். ஆர்டிகுலர்னா ஜாயிண்ட், கார்டிலேஜ்னா ஜவ்வு. ஸோ அந்த ஜவ்வு வந்து அதுக்கு மேலே இருக்கும். ஜவ்வு ஏன் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஜவ்வுக்கு வந்து நரம்பு கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு வலி வராது. அதில் வந்து அழுத்தினீங்கனாலோ நடந்தீங்கனாலோ உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் பண்ணாலோ அது பண்ணாலோ அந்த ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா வலி வராது. ஏன்னா அதில் நரம்பு கிடையாது. நரம்பு மட்டும் இல்லை, ரத்த ஓட்டமும் அந்த ஜவ்வுக்கு கிடையாது. இது எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நகம் இருக்கு இல்லைங்களா, நகமும் முடியும். ஸோ நகத்தை எடுத்துக்கோங்க. நகத்தை நீங்கள் வெட்டும் போது உங்களுக்கு வலிக்க தெரியாது இல்லையா? ஆனால் அதே நகத்தை ரொம்ப கிட்ட வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கும் இல்லையா, அந்த வலி வரும் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ ஜவ்வு நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலி வராது. பட் ஜவ்வு தேய உங்களுக்கு அந்த எலும்பு இருக்கு பாருங்க, ஜவ்வுக்கு அடியில் இருக்க எலும்பு வெளியே வரும்போது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ அதுதான் தேய்மானங்கிறது ஜெனரலாக. ஸோ இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ரோடு மேலே புதுசாக போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு இந்த டார்மேக் போடுறாங்க இல்லையா, தார் போடுறாங்க இல்லையா, அது புதுசாக போட்ட ரோடு மேலே இருக்கிற மாதிரி தான் பிறந்த குழந்தைக்கு ஜவ்வு இருக்கும். மற்றும் நடக்க மழை பெய்ய அந்த ரோடில் குண்டும் குழியும் வருது பாருங்க, அந்த குண்டும் குழியும் வர்றது தான் ஆர்த்ரைட்டிஸ். அந்த ஜவ்வு மேலே இருக்கிறதுல கொஞ்சம் அந்த குண்டும் குழியுமா வரும். ஸோ குண்டும் குழியுமா வர உங்களுக்கு அதில் சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியாகும், பெயின் ஜாஸ்தியாகும். ஏன் வருது அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து காரணம் யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலா நிறைய பேர் கெஸ் பண்ணலாம். ஏன்னா ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து வைத்தியம் கண்டுபிடிச்சிடும். வைத்தியம் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆர்த்ரைட்டிஸ் வரதை நிறுத்திடலாம். பட் இது ஆர்த்ரைட்டிஸ் வந்து மூட்டு முறி இது எலும்பியல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் தான் முக்கியமான காரணம்.
ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்க முடியல. பட் பல விதமான அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்றோம், அது நிறைய இருக்கு. இப்போ உடல் பருமனா இருக்குது அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிடும் இல்லையா? அந்த முட்டி மேலே உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால அவங்களுக்கு சீக்கிரமா கொஞ்சம் மூட்டு தேய்மானம் வரும். சின்ன வயசுல அடிபட்டுருச்சு, எலும்பு மூட்டு கிட்ட எலும்பு முறிவா ஆயிடுச்சு அப்படின்னா அதுல கொஞ்சம் மூட்டு தேய்மானம் நிறைய வரும். ஸோ அதனால மூட்டு தேய்மானம் அப்படி வருது. ஸோ வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு இன்னும் சில பேர் கேட்டிருக்கீங்க. வந்தா என்ன பண்ணலாம்னா 2 விதமா அதை டாக்கிள் பண்ண முடியும். ஒன்று வந்து வலி வந்ததுன்னா மாத்திரை எடுத்துக்கோங்க, அதை வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை. பட் எந்த அளவுக்கு நீங்க மாத்திரை எடுக்கணுன்றது உங்களுக்கு வலியை பொறுத்து இருக்கு. நீங்க ரெகுலரா காலையில் எழுந்திரிச்ச உடனே வலிக்குதோ இல்லையோ பேராசிட்டமால் அல்லது ஏதாவது ஒரு வலி மாத்திரை எடுத்து போட்டுக்கூடாது. வலி வந்ததுன்னா போட்டுக்கணும். வலி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? வலி வராம இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வலி வராம இருக்கிறதுக்கு. ஆனா நீங்க உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை ஒரு ரெகுலரைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து டெய்லி 5 மைல் வாக் போறாருன்னு வச்சுக்கோங்க. 5 மைல் வாக் போறாரு அப்படின்னா அது அவங்களுக்கு 5 மைல் வாக் போயிட்டு நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, கண்டினியூ பண்ணி நான் பண்ணிட்டே இருக்கேன். பட் இப்படி 4 நாள் நான் 5 மைல் போயிட்டேன், ஸோ 6வது நாள் சரி ஒரு 6 மைல் போகலாம், என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் 6வது மைல் போனாருன்னு வச்சுக்கோங்க. 6வது மைல் போயிட்டு வீட்டுக்கு வந்து ஐயோ அம்மான்னு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்க ஜாஸ்தியா பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால மறுபடியும் 5 மைலுக்கு குறைச்சிக்கோங்க. பட் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். கொஞ்சமா பண்ணுங்க பரவாயில்ல, உங்களால எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. பட் ரெகுலரா பண்ணணும். ஸோ ஒரு நாள் 5 மைல் போயிட்டு 3 நாள் அப்பா வலிக்குது நாள் நடக்கவே முடியல அப்படின்னு 3 நாள் வீட்டில் உட்காந்துட்டு மிச்சம் 4வது நாள் மறுபடியும் 5 மைல் போறது தப்பு. இதுக்கு நீங்க 6 நாளும் ஒரு மைல் அல்லது 2 மைல் போய்க்குங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மூட்டு தேய்மானத்தை நீங்க கோப் பண்ண முடியும். வைத்தியம் பண்ண முடியாது, உங்களால வச்சுட்டு கோப் பண்ணணும். ஸோ அதுதான் மூட்டு தேய்மானத்தை பத்தி கேள்வி கேட்டிருக்கிறதுக்கு. இன்னும் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் கேள்வி பதில் சொல்றேன். அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மூட்டு தேய்மானம் ஆகி மூட்டு தேய்மானத்தை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியாச்சு. அப்படி பண்ணவங்க இப்போ ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் உட்காந்துட்டு இருக்கும் போது வலி இல்லை, பட் எந்திரிச்சு நடந்தா ஒரு 2-3 படி எடுத்து வச்சா வலிக்குது, அதுக்கப்புறம் சரியாயிடுது, அந்த வலி ஏன் வருது அப்படின்றாங்க. இது நியாயமான கேள்வி. ஏன்னா வலின்னு ஒருத்தர் டாக்டர்கிட்ட போயிருக்கோம், அவரு வந்துட்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டாரு, அதுவும் நீங்களும் பண்ணிட்டீங்க. அப்படின்னா நீங்க வலி இல்லாம இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதனால வலி இருக்குது அப்படின்னா நீங்க கேட்கிற கேள்வி நியாயம் தான். இது ஏன் வருதுன்னா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது மட்டும் உங்களை பாதிக்காது. ஏன்னா அது சுத்தி இருக்கிற மசில்ஸ், சதைங்க, ஜவ்வு, லிகமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் இருக்கு. அது வந்து நாங்க மாத்தல, மூட்டு மட்டும்தான் மாத்திருக்கோம். அந்த ஜவ்வு தேய்மானம் ஆச்சுன்னு சொன்ன பாருங்க, அந்த தேய்மானம் ஆன ஜவ்வு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு மெட்டல் அந்த தொப்பி சொன்ன பாத்தீங்கன்னா முதல்ல, அந்த மாதிரி ஜவ்வு தொப்பி எடுத்துட்டு ஒரு மெட்டல் தொப்பியை போடுவோம். அதுதான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ அது மட்டும்தான் மாத்திரம். உங்களுக்கு அந்த சதைங்க, லிகமெண்ட்ஸ், மற்ற டெண்டன்ஸ் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் உங்களுதே தான். ஸோ அது வந்து நாங்க மாத்தல. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இத்தனை வருஷம் ஒரு 50-60 வருஷம் 60-70 வருஷம் உங்களுடைய சதைங்க அந்த எலும்பு ஜவ்வு வச்சுக்கிட்டு தான் வேலை நடத்திட்டு இருந்தது. இப்போ வந்து திடீர்னு ஒரு எலும்பு ஒரு மெட்டலை போட்டுட்டு மெட்டல் நீ கோப் பண்ணணும், நீ அதை வச்சுட்டு நீ நடத்தணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி தான் ரெகுலரான எக்ஸசைஸ். அந்த மசில்ஸ், அந்த முட்டி சுற்றி இருக்க மசில்ஸ், சதைங்க அதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஓவராக பண்ணக்கூடாது. முட்டி மாற்றிட்டோம் அப்படின்ட்டு இங்கே ஓடக்கூடாது, அங்கே ஓடக்கூடாது, இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. பண்ணலாம், பண்ணிட்டீங்கன்னா வலி கொஞ்சம் வலித்தான் செய்யும், அதுவும் நீங்கள் எதிர்பார்த்து தான் இருக்கணும். அதுவும் நான் பண்ணுவேன், வலி வரக்கூடாது அப்படின்றது வந்து கஷ்டம். சரியா? அதுக்கு அது பண்ணுங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்து, இங்கே ஃபோனில் கேள்வி வச்சுருக்கேன், அதனால தான் பார்க்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா ஃபோனை பார்த்து பேசுகிறேன்ட்டு. அடுத்த கேள்வி வந்து, ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி என் கை உடஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் இது பண்ணோம், பிளாஸ்டரில் போட்டோம், பிளாஸ்டர் எடுத்துட்டோம், மறுபடியும் வேலை பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணுறேன், பட் இருந்தாலும் பழையபடிக்கு வரல இன்னும் அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கீங்க.
இது வந்து கை உடைஞ்சதுக்கு மட்டும் இல்லை, நான் சொல்ற பதில் எந்த எலும்பு உடைஞ்சு பிளாஸ்டர் போட்டு வச்சிருந்தாலும் இதே பதில் தான் எல்லாத்துக்கும். ஸோ எப்படி சொல்ல போறேன்னா, ஒரு உதாரணமா சொல்றேன். இப்போ வந்து நீங்க எலும்புன்றது வந்து உடம்புக்குள்ள இருக்குது, அதனால உங்களுக்கு பார்க்க முடியல. எக்ஸ்ரே எடுத்தாலும் உங்களால பார்க்க முடியாது இல்லையா? பட் ஆனால் தோல் இருக்கு பாருங்க, தோல் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ தோலில் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கீரலோ ஒரு யாரோ ஒருத்தர் கட் பண்ணிட்டாங்களோ, இல்லை நீங்கள் கத்தியில் கட் பண்ணிட்டீங்களோ தெரியாமல், அந்த மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி ஆறும், எப்படி சரியாகும்? ஒரு தழும்போடு சரியாகும் இல்லையா? சும்மா நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சையோ ஏதோ ஒரு கட் பண்ணிட்டா தழும்பு இல்லாமல் எதுவுமே ஆகாது. தழும்போ கண்டிப்பா இருக்கும். ஆனா தழும்பு வந்து சில பேருக்கு கம்மியா இருக்கும், சில பேருக்கு நிறைய இருக்கும், சில பேருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய தழும்பா இருக்கும். அதே இன்ஜுரி ஆனாலும் அது வந்து ஒவ்வொருத்தருடைய தழும்பு ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, இந்த ஸ்காரிங் கெப்பாசிட்டின்னு சொல்றோம். அது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி. அப்படி இருக்கும்போது உள்ள உடைஞ்சது எலும்பு அப்படின்னா அதுக்கும் ஸ்காரிங் இருக்கும் இல்லையா? அதனாலதான் அப்படிதான் ஆறும். ஸோ அந்த எலும்பு வந்து ஒரு தழும்போடு தான் ஆறும். ஸோ அந்த தழும்போடு ஆறும்போது சில பேருக்கு பெரிய தழும்பு இருக்கும், பெரிய பேருக்கு சின்ன தழும்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சுத்தி இருக்கிற மூட்டை வந்து அதுக்கு பாதிக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியலன்னு ஒரு பட்டியல் போட்டுக்கோங்க, மனசளவில் ஒரு பட்டியல் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பழையபடிக்கு போனோம் அப்படின்றது வந்து கண்டிப்பா போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது, போலாம். பட் கண்டிப்பா எல்லாரும் அடிபட்டு கை உடைஞ்சு எல்லாரும் பழையபடிக்கு போவோம் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கறது தப்பு. ஸோ ஏதாவது ஒரு குறை, ஒரு கடினமான ஒரு ஸ்டெப்பு. இவங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் சமையல் பண்ணும்போது கரண்டியில இது பண்ண முடியல அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்காங்க. நீங்க அது வந்து நீங்க அன்பார்ச்சுனேட்லி நீங்க எப்படி பண்ணணும்னா, நீங்க கொஞ்சம் ஸ்லோவா சரியாகும். ஒரு நாளடைவில் உங்களுக்கு ஃபுல்லாவே சரியாகல அப்படின்னா எவ்வளோ சரியாகுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்க, சரியா? பட் எப்படி நீங்க அதிகமா, அதாவது பழையபடிக்கு கிட்டத்தட்ட பழையபடிக்கு எப்படி போக முடியும் அப்படின்னா, 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸசைஸ், ரெகுலர் எக்ஸசைஸ் இன் மாடரேஷன் அப்படின்னு சொல்றோம். முன்ன சொன்ன பாருங்க, அந்த தேய்மானத்துக்கு ரெகுலரா 1 மைல் பண்ணுங்க, ரெகுலரா ஒரு நாளுக்கு 10 மைல் பண்ணாதீங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி தான் சுடுதண்ணியில பண்ணுங்க. சுடுதண்ணியில கை அல்லது கால் உடைஞ்சிருக்குன்னா காலில் ஊற வச்சு, இதெல்லாம் ஜாயிண்ட்டுக்கு மட்டும்தான், சரியா? எலும்பு முறிவுக்குன்னு கிடையாது. பட் எலும்பு முறிவு சில பேருக்கு ஜாயிண்ட் கிட்ட எலும்பு முறிவு ஆச்சுன்னா எலும்பு வந்து ஸ்டிஃப் ஆயிடும், மூட்டு வந்து ஸ்டிஃப் ஆயிடும். அந்த மூட்டு ஸ்டிஃப் ஆகாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்றேன் நான். ஸோ சுடுதண்ணியில வச்சு ஊற வச்சு சுடுதண்ணியில மூவ் பண்ணுங்க. நல்லா சுடுதண்ணி ஊத்துற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூட்டு தேய்மானம், மூட்டு ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ அது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க, சரியா? அடுத்து என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, சிறு வயது ஆளு முட்டி அடிபட்டு அவருடைய லிகமெண்ட் ஒன்று, ஏசிஎல் அப்படின்னு சொல்றோம், ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் அது பேரு, அது வந்து அடிபட்டு கிழிஞ்சிருச்சு. ஒருத்தர் வந்து சர்ஜரி பண்ணலாம்ங்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து சர்ஜரி வேண்டாம், அவர் ரொம்ப யங்கா இருக்காரு அப்படின்றாங்க. அப்படின்னு அவங்களுடைய கேள்வி, என்ன பண்ணலாம்ன்றது கேட்குறாங்க. ஸோ ஏசிஎல், ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் அப்படின்றது என்னன்னா, தொடை எலும்பும் கால் எலும்பும் சேர வைக்கிறதுக்கு, அதாவது முட்டிக்குள்ள சேர்றது தான் அந்த லிகமெண்ட், சரியா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு இது வந்து தொடை எலும்புன்னு வச்சுக்கோங்க, இது வந்து கால் எலும்புன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு, இதுதான் முட்டி. ஸோ இது வந்து இப்படி ஸ்லிப் ஆகும் இல்லையா? அப்படி ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு இப்படி ஒரு லிகமெண்ட் இப்படி உள்ள உட்காந்துருச்சு. ஸோ இப்படின்னு போகாம பார்க்கறது, அதுதான் ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட். அந்த மாதிரி 4 லிகமெண்ட் இருக்கு. சைட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகாம இருக்கிறதுக்கு, சைட்ல போகாம இருக்கிறதுக்கு ஈச் 1 லிகமெண்ட். ஸோ மொத்தம் 4 லிகமெண்ட் இருக்கு. அந்த 4ல ஒரு லிகமெண்ட் வந்து ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட். ஸோ அது இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முட்டி இப்படி ஸ்லிப் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்படி ஸ்லிப் ஆயிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு மறுபடியும் பழைய ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க, தேய்மானம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா தேய்மானம் வரும்ட்டு. இப்படி ஆச்சுன்னா தேய்மானம் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அதனால ஏசிஎல் ஆபரேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது கரெக்ட் என்றதுதான் என்னுடைய அட்வைஸ். ஒரே ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னா, இவர் வந்து 11 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11 வயசு அப்படின்னா 11 வயசு ஆள், ஆமா 11 வயசுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா
அவர் இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்கார். சரியா? அவரு வந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த எலும்பும் வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த வளர்ற இடம் இருக்கு பாருங்க, எலும்பு வளர்ற இடத்துல நீங்க வந்து கண்டிப்பா இது பண்ணணும். அது தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அது ப்ரொடெக்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வளர்றதுக்கான வளரும் போது இருக்கிற பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால இந்த நேயருக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, சர்ஜரி கண்டிப்பா பண்ணுங்க, பெட்டர் உங்களுக்கு, அது உங்களுக்கு பையனுக்கு. ஆனா 11 வயசு பையனுடைய ஏசிஎல் பண்ற ஸ்பெஷலிஸ்டா பார்த்து பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். அதாவது பீடியாட்ரிக் குரூப்னு ஒன்று இருக்கு, அதாவது அந்த குழந்தைங்க சொல்றோம் இல்லையா. ஸோ பீடியாட்ரிக் ஏசிஎல் ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து பண்ணுங்க. நான் அது ரெண்டும் பண்றதுனால அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ அதனால நிறைய பேர் அது பண்றது இல்லை. ஸோ நீங்க யாராவது பண்ணாதவங்க கிட்ட போனீங்கன்னா அவங்களுடைய அட்வைஸ் வந்து தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால தப்பான அட்வைஸ் கிடையாதுங்க ஆக்சுவலா. பட் ஆன் பேலன்ஸ், பண்ணாம இருக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேலன்ஸ் போட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணா பெட்டர் அப்படின்றது என்னுடைய அட்வைஸ். சரியா? இதுக்கு மேல வேற அட்வைஸ் வேணும்னா நீங்க இவங்க ஓம் சக்தி மூலமா கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு தனியா வேணா பதில் சொல்றேன். அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த கேள்வி போனோம்னா, ஜென்ரலா எப்படி நம்ம மசில்ஸ், லிகமெண்ட்ஸ், ஜாயின்ஸ் அதெல்லாம் எப்படி ஜென்ரலா ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புமே ஒவ்வொரு காரணத்துக்காக தான் இருக்கு. ஸோ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, காரணமே இல்லாம ஒரு உறுப்பு இருக்குன்னா உங்களுடைய எவல்யூஷன், நம்மளுடைய எவல்யூஷன் இருக்கு பார்த்தீங்களா, நம்மள மூதாதையர்லாம் வந்தாங்க பாருங்க, இத்தனை வருஷம் கழிச்சு வந்தாங்க பாருங்க, ஏதாவது ஒரு தேவையில்லாத உறுப்பு நேச்சுரலா நம்ம விட்டு போயிடும். ஸோ நம்ம கிட்ட இருக்காது. அதில் முக்கியமான ஒரு உதாரணம் வந்து அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்பெண்டிசைட்டிஸ், அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன். அது தேவையில்லாத ஒரு உறுப்பு. அது ஆக்சுவலா எவல்யூஷன்ல ஸ்லோவா போயிட்டே இருக்கும். இன்னும் பல 100,000 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பெண்டிக்ஸ் இருக்காது. ஸோ அது வந்து நேச்சுரலா நமக்கு ஹெல்ப் பண்றது ஒரு தேவையில்லைன்னா போயிடும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கிட்ட இருக்க எல்லா உறுப்புமே தேவையான ஒரு தேவைக்காக தான் இருக்கு. அந்த தேவை என்னன்னு பார்த்து அந்த உறுப்பை நம்ம ரெகுலரா அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா டெவலப் ஆகிட்டே இருக்கும். அந்த நோக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த எலும்பு, லிகமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, உங்களுடைய மூவ்மெண்ட், உங்களுடைய எக்ஸசைஸ் அதுக்கு தான் உதாரணமா இருக்கு இல்லையா. இப்படி இங்க நடந்து போறோம், அங்க உட்காடுறோம், அங்க ஓடுறோம், விளையாடுறோம், அதெல்லாம். ஸோ அதெல்லாம் நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கணும். ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஸ்ட்ரென்த் இருந்துட்டே இருக்கும். ஸோ அது நீங்களா பண்ணக்கூடியது. ஸோ இல்லை அப்படின்னா அடுத்தது என்னன்னா விட்டமின் டி அப்படின்னு சொல்றோம். நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. விட்டமின் டின்றது வந்து கால்சியம் பொறுத்து இருக்கு இல்லைங்களா. ஸோ விட்டமின் டி வந்து உங்களுடைய கால்சியம் ஸ்ட்ரென்த்தை, கால்சியம் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அது வந்து போன்ல உட்காரதுனால போன் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ரீசெண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா 5ல் ஒருத்தருக்கு வந்து விட்டமின் டி கம்மியா இருக்கு. அதுவும் இந்தியா, நம்ம நாட்டில் வந்து இதுல சன் இருக்கும் போதே நமக்கு வந்து விட்டமின் டி 5ல் ஒரு பகுதி கம்மியா இருக்கு. அதுவும் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சன்னே கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதுவும் நம்ம மாதிரி ஆளுங்க, அதாவது இந்த நம்ம ஏஷியன்ஸ், ப்ரௌன் ஸ்கின் பீப்புள் சொல்றோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய சன் எக்ஸ்போஷர் இருக்கணும். அப்போ வந்து தான் உங்களுக்கு விட்டமின் டி ஜாஸ்தி ஆகும். ஏன் விட்டமின் டி ஜாஸ்தி ஆகும்னா, நேச்சுரலா விட்டமின் டி வந்து ரொம்ப கம்மி, சாப்பாட்டில் இருக்கிறது ரொம்ப கம்மி. விட்டமின் டி மாத்திரையா போட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. இப்போ நானே விட்டமின் டி ரெகுலராக சாப்பிட்டு இருக்கேன். என் குடும்பத்தில் இருக்க மனைவி, குழந்தைங்க 2 பேரும் விட்டமின் டி சாப்பிட்டு இருக்காங்க. அம்மா அப்பாவுக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், ரெகுலராக சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி, ஸோ இன்ஜுரி இருக்கும்போது ஸ்வெல்லிங் அண்ட் பிளட் கிளாட் வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. ஸோ பிளட் கிளாட்ன்றது, பிளட் கிளாட்னு எழுதியிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. அது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து அடிப்பட்டா உங்களுக்கு அந்த கண்ணி போகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சதைங்களா கண்ணி போகுது, ப்ரூஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு விதமான பிளட் கிளாட் தான். இன்னொன்று வந்து டீப் வீனஸ் த்ரோம்போசிஸ், டிவிடி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இந்த கால் நரம்புல உங்களுக்கு நரம்புக்குள்ள ரத்த கட்டி வந்துடும். அதுவும் பிளட் கிளாட் தான்.
ஸோ அந்த 2வது விதமான பிளட் கிளாட் வந்து வராமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு வந்து இந்த நிறைய பேர் இந்த பிளாஸ்டர், எலும்பு முறிவுனா பிளாஸ்டர் போடுவாங்க, அப்புறம் கால் வலிக்குது, நான் நடக்கவே முடியாது, உட்காந்துட்டே இருப்பேன், அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளட் கிளாட், டீப் வீனஸ் த்ரோம்போசிஸ் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்துருச்சுன்னா மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டங்க. அதனால வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க ரெகுலரா மூவ்மெண்ட் இருக்கணும். ஸ்டிஃபா ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் ஏரோப்ளைன்லாம் ரொம்ப ரொம்ப தூரம் போனோம்னா காலை ஆட்டுங்க, ஏஞ்சி நடங்க அப்படின்னு சொல்றதுக்குலாம் அதான் காரணம். அது பிளட் கிளாட், அது வந்து டீப் வீனஸ் த்ரோம்போசிஸ். அடுத்தது வந்து கண்ணி போறதும் பிளட் கிளாட் தான். அது வந்து நீங்க தடுக்க முடியாது, தடுக்க கூடாது இன்ஃபேக்ட். ஏன்னா அது வந்ததுனால தான் உங்களுக்கு அந்த அடி ஹீல் ஆகும். ஸோ இப்போ நீங்க எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னா, எலும்பு உடைச்சிட்டிங்கன்னா, அந்த எலும்பு இப்படி உடஞ்சிச்சுன்னா அந்த உடஞ்ச இடத்துல ஆக்சுவலா முதல்ல என்ன வரும்னா ஒரு பிளட் கிளாட் தான் வரும். ஸோ எல்லா பிளட்டும் அங்கே வந்துடும். அந்த பிளட் அப்படியே கிளாட் ஆகும். அந்த கிளாட்டிங்ல தான் உங்களுக்கு அந்த எலும்பு ஃபார்ம் பண்ற அந்த செல்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகி அந்த ஹோல் பிளட் கிளாட் எலும்பா மாறிடும். சரிங்களா? ஸோ அந்த பிளட் கிளாட்டை ஸ்டாப் பண்ணக்கூடாது. பட் ஐஸ் ஓகேவா, ஹாட் வாட்டர் ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இந்த கேள்வி ஒரு மாதிரி கஷ்டம் பதில் சொல்றதுக்கு. காரணம் என்னன்னா ரெண்டுமே ஓகே தான். ரெண்டுமே ஓகே, இது பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க உடம்பு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்ஃபெக்ஷன் அல்லது இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து வார்ம்த் வந்துடும், ஹீட் வந்துடும் அங்கே. ஸோ அப்படி வருது அப்படின்னா இது பண்றது பெட்டர், ஐஸ் கொடுக்கறது பெட்டர். ஸோ ரஃபா பார்த்தீங்கன்னா உங்க உடம்பு இது மாதிரி ஹீட் ஆயிடுச்சு, ஹீட்னா உடம்பு ஹீட் சொல்ல நான், அந்த ஏரியா அடிபட்டு உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அல்லது இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு அல்லது முட்டில இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஏரியாக்கெல்லாம் ஐஸ் கொடுக்கறது பெட்டர். மூவ்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ஸ்டிஃப் ஆயிடுச்சு, ஏஞ்சி நடக்கணும், முட்டி நடந்தா வலிக்குது, அந்த மாதிரி சினாரியோல இது வைங்க, ஹாட் வாட்டர் வைங்க. ஹாட் வாட்டர் வச்சிங்கன்னா கொஞ்சம் இதாகும் உடம்பு, வாட் வி கால் சப்பிள் ஆகிடும். சப்பிள் ஆச்சுன்னா உங்களுக்கு, சாஃப்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு மூவ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். சரியா? அப்போ அந்த மாதிரி பாருங்க. ஒரு விஷயம் கேட்கணும். எனக்கு ஆக்சுவலி வந்து ஏஜ் வந்து 48 years old. என்னோட ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து முட்டி வந்து வலி கொடுக்குது. எவ்ரி டைம் நான் வந்து சப்பங்கால் போட்டு உட்கார்ந்தோ இல்லை நான் sit down and bend. Once my knee bend பண்ண கையோட எனக்கு வந்து வலி வந்துருது. ஸோ நான் வந்து நிற்கும் போது கூட ஊனிட்டு நிற்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் அப்பப்போ வந்து எனக்கு வந்து என்னோட ஷோல்டர் பார்ட் இருந்து அப்ப என்னோட ஹேண்ட், என்னோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே நம்பஸ் ஆயிருக்கு. அது இடையில வந்து செக்அப் பண்ணும்போது சொன்னாங்க எனக்கு வைட்டமின் டி எஃபிஷியன்சின்னு சொன்னாங்க. அப்ப நான் வைட்டமின் டி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் ஏன் வந்து இந்த முட்டி பிரச்சனை தான் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா என்னால உட்காந்து சாமி கும்பிடுறதோ இல்ல உட்காந்து நார்மல் சிட்டிங் வந்து என்னால செய்ய முடியல. அது எதுனால இருக்கு? முட்டி வலி முட்டி சுத்தி இருக்க பர்டிகுலர் ஏரியால இருக்கா? அந்த நீ பார்ட் வந்து நம்ம பெண்ட் பண்ணும்போது காலை வந்து மடக்கும் போது ஒரு வலி போகுங்க, அந்த மாதிரி. ரெண்டு விதமா இருக்குங்க. ஒண்ணு வந்து உங்களுக்கு ரொம்ப மைல்டா ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஏரியால யூஸ்வலா வரும். அந்த மறுபடியும் முதல்ல சொன்ன உதாரணத்துக்கு போவோம். அந்த ரோடு, தார் ரோடு, முதல்ல போட்ட ரோடுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த குண்டும் குழியுமா இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுல வந்து ஒரே ஒரு குண்டும் குழியும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கார் போச்சுன்னா உங்களுக்கு அதுல குழியில உழாம போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லையா, நேரா போயிடலாம். பட் எப்பயாவது ஒரு தடவை அந்த கார் அந்த குழியில விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜோல்ட் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ உங்க ஜவ்ஸ் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த குழியில போய் உங்களுடைய முட்டி சிப்பியோ அல்லது எலும்பு அதுல ஸ்கிராச் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெயின் வரும். அது மாதிரி. பட் நீங்க சொல்றது வந்து ரெகுலரா எவ்ரி டைம் நீங்க உட்காந்து எழுந்திரிச்சா உங்களுக்கு அந்த பெயின் வருது அப்படின்றீங்க. அது வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸ், யூஸ்வலா லிகமெண்ட் ஓரியன்டா இருக்கும் அந்த மாதிரி உட்காந்தீங்கன்னா. எஸ்பெஷலி இந்த சப்ளாங்கால் போட்டு உட்காந்தீங்க அப்படின்னா அவுட்டர் லிகமெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும். ஏன்னா அப்பதான் சப்ளாங்கால் போட்டு உட்கார முடியும்.
ஸோ அந்த அவுட்டர் முட்டிக்கு இருக்க அவுட்டர் லெகிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ பெஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரொம்ப நாள் முழங்கால் போடாமல் ஒரே டைமில் முழங்கால் போடாமல் தான் உட்காரணும். நீங்கள் கொஞ்சம் மாற்றி உட்காருங்க, அடிக்கடி மாற்றுங்க, அப்படின்னா உங்களுக்கு இதாகும். சைக்கிளிங் பண்ணுங்க, எக்ஸசைஸ் சைக்கிள் கூட ஓகே தான், வெளியே போய் சைக்கிள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சைக்கிளிங் பண்ணுங்க. அடுத்தது ஸ்விம்மிங் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. ஸ்விம்மிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் தண்ணியில் போய் சும்மா நீங்கள் நடந்தீங்கனாலும் கூட போதும். ஓகே, இடுப்பளவு தண்ணி இருக்க ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் நின்று முன்ன பின்ன நடந்துட்டு வாங்க. ரெகுலராக பண்ணுங்க, அது பண்ணலாம். பட் எது பண்ணாலும் மை அட்வைஸ் இஸ் டூ இட் இன் மாடரேஷன். ஓகே, ஸோ டாக்டர் சொல்லிட்டாரு ஸ்விம்மிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போய் ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துட்டு வர முடியாது. ஸோ நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு எப்படி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உங்களுக்கு ஓகேவா இருக்கலாம், பட் அதை நீங்கள் கண்டுபிடிங்க. எது எவ்வளோ பண்ணுங்கன்னா என் உடம்புக்கு ஓகேன்னு கண்டுபிடிச்சு அது மாதிரி பண்ணுங்க. அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து 2 மணி நேரம் பண்ணுறாங்க, நானும் போய் பண்ணணும்லாம் பண்ணாதீங்க, சரியா? ஸோ அப்படி பண்ணுங்க. ஸோ எக்ஸசைசஸ் இன் மாடரேஷன். விட்டமின் டி நான் சொல்லணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, வெரி குட். விட்டமின் டி எடுத்துக்கோங்க, ரெகுலராக எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் பெயின் கில்லர்ஸ், எப்பயாவது ஒரு பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே உங்கள் முட்டி வீங்குது அப்படின்னா, முட்டியே ஃபுல்லாக ஸ்வெல்லிங் வந்துருச்சு, உள்ள நீர் கொத்துட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் போய் ஒரு டாக்டர் பார்த்து ஒரு எக்ஸ்ரே எடுங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ரே என்ன சொல்லுதோ அது மாதிரி பண்ணலாம். இது வந்து ரொம்ப நாளா இருக்கு, இவ்வளவு செஞ்சும் உங்களுக்கு முட்டியும் வீங்கல, பட் இப்போ பெயினும் இதா இருக்கு, குறையவே இல்லை அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். சரியா? இதெல்லாம் நான் சொல்றது செய்யுங்க, எப்படின்னு பாருங்க. இது பண்ணிட்டும் கேட்கல அப்படின்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க. பட் அதுக்குள்ள முட்டி வீங்கிருச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும். சரிங்களா? ஓகே ஓகே நன்றி டாக்டர். ஓம் சக்தி. சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், எனக்கு வந்து லம்பார் கேனால் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம். அப்ப வந்து சொன்னாங்க இதுமே வந்து குனிய கூடாது, வெயிட் தூக்க கூடாது, அந்த மாதிரி சொன்னாங்க. இப்பயும் இப்ப 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நாங்க வேலைக்கெல்லாம் ஆள் போட்டு ரொம்ப குனியாம அந்த மாதிரி பாத்துக்கிட்ட உடனே போயிடுச்சு. அதுக்கு ஒரு வருஷம் கிட்ட இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் சும்மா ரெகுலரா அதுக்கப்புறம் வேலை பார்க்கும்போது திரும்பியும் அது வந்து அந்த பெயின் வருது. ஸ்பைனல் கார்ட்ல அந்த கடைசியில இருந்து லெஃப்ட் சைடு லெக் ஃபுல்லா வந்து ஒரு இழுத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பெயின் வரும். அதுக்கு என்ன பண்ணலாங்க சார் டாக்டர்? ஸ்பைனல் கெனால் ஸ்டீனோசிஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு தண்டுவடம் இருக்கு பாத்தீங்களா, முதுகெலும்புல தண்டுவடம்னு ஒண்ணு ஸ்பைனல் கார்டு வரும். அது வந்து அது ஒரு ஸ்பேஸ்ல வரும். அந்த ஸ்பேஸ் வந்து டைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டைட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த நரம்பு தண்டுவடத்து மேல உங்களுக்கு அழுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா? அதுதான் ஸ்பைனல் கெனால் ஸ்டீனோசிஸ். ஸ்டீனோசிஸ்னா நாரோவிங்னு சொல்றோம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த தண்டுவடத்துல இருந்து ஒவ்வொரு லெவல்ல ஒரு நரம்பு வெளியே வந்துட்டே இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து முதுகுல இருந்து உங்க காலுக்கெல்லாம் நரம்பு சப்ளை ஆகிறதுக்கு காரணம் அதுதான். அது வந்து நரம்பு ஒவ்வொன்றும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நரம்பு வந்து நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரிக் வயர் மாதிரி. ஸோ அந்த எலக்ட்ரிக் வயரை ஏதாவது தொட்டோம்னு நமக்கு ஷாக் அடிக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த நரம்பு இந்த ஸ்டெனோசிஸ்னால உங்களுக்கு அந்த யாரோ ஒருத்தர் தொட்டுட்டே இருக்காங்க. ஸோ அது தொட்டுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எந்த வழியில அந்த நரம்பு போகுதோ அந்த ஃபுல் ஏரியாவுக்கு உங்களுக்கு அந்த பெயின் இருக்கும், அந்த இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குனிஞ்சு ரொம்ப நேரம் வேலை செஞ்சாலோ, அந்த மாதிரி நிறைய நேரம் நின்றுட்டு இருந்தாலோ, அந்த மாதிரி கீழே உட்கார்ந்து ரொம்ப நேரம் இருந்தாலோ அந்த மாதிரி பெயின் வருது. சரி, ஸோ எப்படி இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து குனிஞ்சு பண்ணீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்டெனோசிஸ் ஜாஸ்தி ஆகுது. சரிங்களா? அந்த தொட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த தொட்டுட்டு இருக்க இடம் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அது ஜாஸ்தியா வந்து உங்களுக்கு தொடுறாங்கன்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு பெயின் ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, யூஸ்வலா ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸ் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். பட் ரெஸ்ட் கொடுத்தும் இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா, பிளஸ் உங்க ஹிஸ்டரியில வந்து முதல்ல வந்தது கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு, திருப்பி வருது அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து நீங்க எந்த அளவுக்கு ஸ்டெனோசிஸ் ஆயிருக்கு அப்படின்றது நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அது எம்ஆர்ஐ மூலமோ கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப உங்களுக்கு சிம்டம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, என்னால் இது பண்ண முடியல, அது பண்ண முடியல, வேலை பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஸ்டெனோசிஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சர்ஜரிக்கு அன்பார்ச்சுனேட்லி போக வேண்டியது இருக்கும். அப்போ சர்ஜரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டைட்டா இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது நரம்பு போகாம இருக்கிறதுக்கு அது நரம்பை சுற்றி உங்களுக்கு அந்த டிஷ்யூஸை எடுத்துட்டு
கொஞ்சம் லூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ டீகம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்பைனல் கெனால் டீகம்ப்ரெஷன் சொல்லிட்டு அது வந்து பண்ணீங்கன்னா அந்த தொட்டுட்டு இருக்கிறத எடுத்துருவாங்க. அதுதான். பட் நீங்கள் உங்களுடைய சிம்டம்ஸை பொறுத்து இருக்கு. ஸ்பைனல் கெனால் ஸ்டினோசிஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், அதனால சர்ஜரிக்கு தான் போகணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. உங்களுடைய சிம்டம்ஸை பொறுத்து இருக்கு. சரியா? பிசியோதெரப்பில இதை ஏதாவது சரி பண்ண முடியுமா? ஸோ ஃபிசியோதெரப்பியில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஜாயின்ஸை நல்லா மூவ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டில் 33 எலும்பு இருக்குது. ஸோ 33 எலும்பு வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எலும்பும் இன்னொரு எலும்போட கிட்டத்தட்ட ஒரு 4 ஜாயிண்ட் கொடுக்குது. சரிங்களா? ஸோ அப்படி யோசிச்சு பாருங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதுகு தண்டில் எத்தனை ஜாயிண்ட் இருக்கும், சின்ன சின்ன ஜாயிண்ட் எத்தனை ஜாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்க வைக்கலாம் ஃபிசியோதெரப்பினால. ஸோ அந்த ஸ்டினோசிஸின் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாது. பட் ஃபிசியோதெரப்பினால உங்களுடைய மூவ்மெண்ட் சரி பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணலாம். அதில் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து இது இருக்கு, இன்னும் அந்த இழுக்கிற பெயின் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபிசியோதெரப்பியில் கண்டிப்பாக இது பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. பட் ஹெல்ப் பண்ணும். ஃபிசியோதெரப்பி தப்புன்னு சொல்ல கிடையாது. நான் ஃபிசியோதெரப்பி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் உங்க கேள்வி என்னன்னா சரி பண்ண முடியுமா அப்படின்றதுனால நான் சொல்றேன், சரி பண்ண முடியாது. பட் சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். சர்ஜரி தவிர வேற அப்ப ஆப்ஷன் இல்லைங்களா? அது உங்க சிம்டம்ஸ் பொறுத்து இருக்குங்க. ஸோ சர்ஜரி வந்து சர்ஜரிக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பெயின் கில்லர் எதுவும் அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறது இல்ல, அது மேனேஜ் பண்ணிக்கிறேன், அந்த அளவுக்கு இல்ல. சரி. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பெயின் கில்லர்ஸ் எடுக்காத அளவுக்கு சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா சர்ஜரி கண்டிப்பாக நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது. டாக்டர்ஸ் யாருமே சர்ஜரியும் ஒத்துக்க மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா பெயின் கில்லர்ஸே நீங்கள் சாப்பிடல, முதல்ல அது சாப்பிடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா சர்ஜரி வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர்ஸ் அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபிசியோதெரப்பியோ அல்லது ஹைட்ரோதெரப்பின்னு சொல்கிறோம். ஹைட்ரோதெரப்பின்னா அந்த ஸ்விம்மிங் பூலில் போய் நடங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸசைசஸ் அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. அடுத்த ஸ்டேஜ் வந்து அந்த முதுகு தண்டு சுற்றி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். உங்கள் கையில் போகிற காலில் இடுப்பில் போடுற இன்ஜெக்ஷன் நான் சொல்லலை, அது நரம்புல சுற்றி இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். எபிடியூரல் அப்படின்னு சொல்கிறோம், கார்டல் எபிடியூரல் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணணும்னா பேசிக்காக அந்த நரம்பை வந்து இது பண்ணிடும், மரத்து போக வச்சிடும். ஸோ மரத்து போக வச்சுச்சுன்னா அந்த உங்களுக்கு அந்த பெயின் இருக்காது இல்லைங்களா, அதுக்காக அது ட்ரை பண்ணுவோம். அதுக்கு மேலே இது பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் சர்ஜரி தான். பட் சர்ஜரி கண்டிப்பா பண்ணணும்னு நான் சொல்ல கிடையாது. இதெல்லாம் பண்ணுங்க, அப்புறம் சர்ஜரி வந்து லாஸ்ட் சான்ஸா ரீசனா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். டாக்டர், எங்க பெரியம்மாக்கு வந்து 75 வயசுக்கு மேல ஆச்சு. அவங்களுக்கு வந்து மூட்டு வலி ரொம்ப ரொம்ப வருஷமாவே இருக்கு. ஆனா வந்து ஸ்வெல்லிங் ஆகி பெருசா வீங்கி இருக்கு. அந்த இடத்துல நடக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வளைஞ்சு போயிருக்கு அந்த அந்த காலும் முட்டியும் அந்த இடமே பாத்தீங்கன்னா வி ஷேப்ல அந்த மாதிரி வளைஞ்சு இருக்கு. அதுக்கு ஏதாவது இனிமே வந்து சர்ஜரி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க, என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. வலியை குறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? சரி. ஸோ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தீங்கன்னா 99% கான்ஃபிடண்டா சொல்றேன், ஆர்த்ரைட்டிஸ் தான், மூட்டு தேய்மானம் தான். இது வலி எவ்வளோ இருக்கு? ரொம்ப நிறைய இருக்கா? ரொம்ப வலி, எந்த நேரமும் வந்து வலியோட தான் இருக்கிறாங்க. அவங்க பாதி நேரம் பெயின் கில்லர் போடுறாங்க, ஆனா அது போட்டும் அந்த அளவுக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. சரி, ஓகே. ஸோ வலி அவங்க மற்ற ஏதாவது கண்டிஷன் இருக்கா? இப்போ இருதய நோய், டயபெட்டிஸ் அந்த மாதிரி தான் இருக்கா? வேற எந்த இதுவும் இல்லைங்க டாக்டர். சரி, ஓகே. தப்பா நினைக்காதீங்க. அவங்க வெயிட் எவ்வளோ இருக்கும்? நிறைய இருக்குமா, கம்மியா இருக்குமா? கம்மியா தான் இருக்கும், ரொம்ப வெயிட் கம்மியா தான் இருக்கும். சரி. பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இந்த கரண்ட் கிளைமேட்ல மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்க. ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க சர்ஜரி பண்ணா தாங்காதுன்னு அவங்களே சொல்றாங்க அப்படின்ட்டு. பட் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஏன் அந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படின்றது நீங்க கொஞ்சம் நீங்களா உங்க குடும்பத்தினரோட சேர்ந்து பேசுங்க, அதை பத்தி பேசுங்க. நான் அதை பத்தி நான் டீடைல் பண்ண விரும்பல. பட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணும். நான் ஏன் அவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றேன்னா, எங்க அம்மாவுக்கே அது இருந்துச்சு. எங்க அம்மாவுக்கே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணேன். ஓகே, அவங்க வந்து 2-3 பேர் அந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்கள பார்த்துட்டு தான் அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அது சரியா இல்லையா நிறைய பேருக்கு, அதனால அது எதுக்கு வேஸ்டா பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. ஸோ எந்த சர்ஜரி பண்ணாலுமே
ஒரு இது இருக்குங்க, எல்லா சர்ஜரியும் 100% கேரண்டின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு பேலன்ஸ் தான் வச்சு பண்ணுவோம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு காம்ப்ளெக்ஸான சர்ஜரி. அதில் வந்து 15% உங்களுக்கு ஆளுங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருப்தி அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்காதுன்னு கிடையாது, பட் எதிர்பார்த்தது கிடைக்கல, திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 15% அது கொஞ்சம் ஹை பர்சன்டேஜ் தான். அது காரணம் என்னன்னா, மூட்டு மாற்றும் போது அந்த மெட்டல் தொப்பின்னு சொன்ன பாருங்க, அது பெரிய தொப்பி ஆக்சுவலா போடும்போது. எனிவே, ஸோ பட் எதுக்கு சொல்ல அது ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நீங்க மற்ற எல்லாம் பண்ணலாம், பெயின் கில்லர்ஸ் கொடுக்கலாம், ரெகுலர் மூவ்மெண்ட் கொடுக்கலாம், பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு வந்து உங்க பெரியமாக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போதைக்கு. முட்டிக்குள்ள இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். ஓகே, முட்டிக்குள்ள இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்களான்னு தெரியல, பட் கொடுக்கலாம். ஸ்டெராய்டு அண்ட் லோக்கல் அனஸ்தெட்டிக் கலந்து கொடுக்கலாம். அது கொடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்கோ அதை பொறுத்து ரெஸ்பான்ஸ் இருக்கும். ரொம்ப தேய்மானம் இருக்கு அப்படின்னா ரெஸ்பான்ஸ் கம்மியா இருக்கும். கம்மியா தேய்மானம் இருக்குன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே, என் பாட்டிக்கும் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து ஒரு தடவை போடும்போது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மறுபடியும் பெயின் இல்லைன்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் போடும்போது இல்ல ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்குது, அதுக்கப்புறம் பெயின் வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பெரியதா இருக்கும். ஸோ போட்டோம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து 2 வருஷமா வலி இல்லை, எனக்கு மட்டும் ஏன் வலி வருது அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. சில பேருக்கு மாத்தி வரும். பட் மெயினா 2 பண்ணலாம். இன்ஜெக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தற்காலிகமான நிவாரணம் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது, போட்டு பாருங்க. ஓகேவா இருக்கும். அடுத்தது வந்து கண்டிப்பா நீங்க வந்து சர்ஜரியை பத்தி யோசிங்க. உங்க குடும்பத்தினரோட கலந்து பேசுங்க. ஒரு டாக்டர் போய் பாருங்க, பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு பாருங்க. நீங்க டாக்டர் சூஸ் பண்ணணும், ஆக்சுவலா சர்ஜனை சூஸ் பண்ணணும். சர்ஜன் வந்து எவ்வளவு பண்றாங்க, எத்தனை பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணணும். பட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கண்டிப்பா பெட்டர் ஆகுங்க அவங்களுக்கு. எஸ்பெஷலி நீங்க வந்து வளைஞ்சு போயிருக்கு அப்படின்லாம் சொல்றீங்க அப்படின் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமாங்க டாக்டர். அதனால வந்து சர்ஜரி வந்து வேண்டான்னு விட்டுறாதீங்க. வேண்டான்னு யோசிச்சு பாருங்க, மறுபடியும் யோசிச்சு பாருங்க. பட் அதுக்குள்ள முட்டிக்குள்ள இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஒரு டாக்டரை பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்க டாக்டர், தேங்க்யூ. ஃப்ரோசன் ஷோல்டர் ஏன் வருது, எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரோசன் ஷோல்டருங்கிறது வந்து ஃப்ரோசன் அப்படின்னாலே நமக்கு தெரியும் என்னன்னா இறுக்கி போயிடுச்சு அப்படின்ட்டு, அது கட்டி ஆயிடுச்சு, ஐஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னா ஷோல்டர் வந்து மூவ் பண்ணாமல் இதாகிடும், அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும், அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும், ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். இது பண்ண முடியாது, மூவ் பண்ணால் வலிக்கும். அது ஏன் வருது அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி எல்லா ஊருக்குமே ஒரு காரணத்துக்காக தான் இருக்குது. அந்த காரணத்தை நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ மூட்டு வந்து மூவ் பண்ணுறதுக்கு தான் இருக்குது, மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு அடிப்பட்டாலோ ஏதோ ஒரு வலி இருக்குன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. வலி இருக்குந்தாலும் நவுந்தா வலிக்குது, ஸோ நவுத்தாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இட்ஸ் ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் அப்படியே என்ன ஆகும்னா ஜாஸ்தி ஆகிட்டே போகும், அந்த ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளோ மூவ் பண்ணால் வலிக்குது அப்படின்ட்டா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மூவ்மெண்ட் குறைஞ்சிரும், இன்னும் அதுக்கு மேலே போச்சுன்னா இன்னும் ஃபுல்லாக குறைஞ்சிரும். ஸோ கையே மூவ் பண்ண முடியாது, இது மாதிரி ஸ்டிஃபாக தான் இருக்கும். கையை மூவ் பண்ணிங்கனாலும் நீங்கள் உடம்பையும் சேர்த்து தான் மூவ் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ அது பேர் ஃப்ரோசன் ஷோல்டர். அடிப்பட்டுன்றது ஒரு காரணம் தான், அது நிறைய காரணங்கள் இருக்குது. சில பேருக்கு டயபெட்டிஸ் இருந்தாலும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்ததுன்னா உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் ஃபிசியோதெரப்பி போனீங்கன்னா அது மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஜாயிண்ட்டை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாலும் அதுக்கு ஃபிசியோதெரப்பி இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதில் வந்து அவங்க கொடுப்பாங்க, சுடுதண்ணி ஒருத்தர் கொடுப்பாங்க, ஹீட் கொடுப்பாங்க. நம்ம முன்ன சொன்ன பார்த்தீங்களா, ஸ்டிஃபாக இருக்கிற ஜாயிண்ட்டை மூவ் பண்ணணும்னா வார்ம்த் கொடுக்கணும், ஹீட் கொடுக்கணும். அது மாதிரி உங்களுக்கு சுடுதண்ணி ஒருத்தர் கொடுப்பாங்க. சில இடத்துல வேக்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ சூடான மெழுகை உருக்கி அது மேலே அப்படியே ஒத்துற மாதிரி கொடுத்து அது ஹீட் கொடுத்தோன்னா கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சம்டைம்ஸ் முட்டியில், அதாவது மூட்டில் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மரத்து போகிற இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஆக்சுவலாக நம்ம மூட்டை நம்ம சுற்றி விடலாம். ஆக்சுவலாக ஆப்ரேஷன் கிடையாது, சும்மா மூட்டை சுற்றி விடுறது. அதாவது அந்த அடிஷன்ஸ், அந்த ஸ்காரிங் எல்லாம் சொல்கிற பாருங்க, அந்த ஸ்காரிங் எல்லாம் போக வைக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அப்படி பண்ணலாம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வரும். அது சில பேர்த்துக்கு சீக்கிரமாக வரும், சில பேர்த்துக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். வயசானவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வரும். ஸோ அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பட் வந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ அடுத்த கேள்வி,
பேக் ஏக் காலையில் ஏன் வருது, முதுகுவலி காலையில் ஏன் வருது? யூஸ்வலாக காலையில் எந்திரிச்சோன்னா முதுகு ஸ்டிஃபாக இருக்குது, வலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டில் படுத்த விதம், பெட்டு, அதை முதல்ல சரி இது பாருங்கள், அது ஒரு ரீசனாக இருக்குமா அப்படின்னு பாருங்கள். வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, வேற ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஜென்ரலாக மசில் அண்ட் ஜாயிண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ அல்லது ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த இருக்கவங்களுக்கு இந்த பேர் இதாக இருக்கும். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அது வேற. பட் கண்டிஷன்ஸே இல்லாமல் சும்மா நான் நல்லா இருக்கேன், பட் படுத்து காலையில் எந்திரிக்கும் போது வலிக்குது, முதுகு ஸ்டிஃபாக இருக்குது, நவுத்த முடியல அப்படின்னீங்கன்னா, யூஸ்வலாக படுத்த விதம், அப்புறம் இது வேற என்ன, பெட், அது நீங்கள் செக் பண்ணுங்கள். எந்திரிச்சு கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஆகும். சுடுதண்ணியில் ஒரு ஷவர் நல்லா எடுத்துக்கிட்டிங்கனாலும் பெட்டர் ஆகும். பெயின் மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. இட்ஸ் மோர் ஸ்டிஃப்னஸ் தென் பெயின். யூஸ்வலாக ஸ்டிஃப்னஸ் தான் உங்களுக்கு அந்த பேக் பெயின் மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணும். பட் ஜென்ரலாக அது ஸ்டிஃப்னஸ் தான். ஸ்டிஃப்னஸ் இங்கே மூவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அது சரியாகும். அது பார்த்துக்கோங்க. பட் செக் உங்களுடைய பாஸ்டர், தூங்குற பாஸ்டரும் பெட்டும் செக் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, கிராம்ப்ஸ் இந்த காஃப் ஏன் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோஸு கிராம்ப்ஸ்ன்றது வந்து இந்த சதை திடீர்னு இறுக்கி பிடிக்கும் பார்த்தீங்களா, இப்போ நடந்துகிட்டே போகிறோம், திடீர்னு இறுக்கி பிடிக்கும், அவங்கள நடக்க முடியாது அப்படின்னு. பேசிக்காக 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து உங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த சால்ட்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்கிறோம், பேசிக்காக சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, அந்த சால்ட்ஸ் அதெல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மசில் மூவ்மெண்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்காது. உங்களுக்கு மூவ்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்காது. மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லா கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சால்ட்ஸ்லாம் தேவை. இப்போ அதை தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓடினாங்களோ விளையாடினாங்களோ வேர்க்குது பாருங்க, வேர்த்த பிறகு அந்த கிராம்ப்ஸ்ன்றது ஜாஸ்தி வரும். காரணம் என்னன்னா, வேர்வையில் நிறைய சால்ட்ஸ் வேஸ்ட் ஆகிடும், வெளியே போயிடும். ஸோ அதனால தான் இப்போ ஸ்போர்ட்ஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதில் வந்து அந்த ட்ரிங்க்ல வந்து அந்த சால்ட் இருக்குது, வெறும் வாட்டர் இல்லை, எலக்ட்ரோலைட் பேலன்ஸ்க்குன்னு சொல்லுவோம். அந்த வாட்டரில் சால்ட்டு, குளுக்கோஸு, குளோரைடு அந்த மாதிரி நிறைய போட்டு கொடுப்பாங்க ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க வேர்வையில் போகிறதெல்லாம் முடியும் அந்த கிராம்ப்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கிராம்ப்ஸ் எக்ஸசைஸ் பண்ணால் வருது அப்படின்னா நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுடைய சால்ட் கண்டென்ட் அதெல்லாம் ரெகுலராக இருக்கணும். சால்ட்னா உப்பு, நம்ம சாப்பிட்ற உப்பு சொல்லலை நான், அது மட்டும் ஜென்ரலாக சால்ட் சொல்கிறேன், சோடியம், குளோரைடு அதெல்லாம். பட் அது நீங்கள் ரெகுலராக வருதுன்னா ஒரு பிளட் டெஸ்ட் தான் பண்ணி ஆகணும், எவ்வளோ லெவலில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. பட் ஜென்ரலாக அப்பப்போ வருது அப்படின்னா ரொம்ப வெயிலாக இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணிங்களா அப்படி பாருங்கள், ரொம்ப வேர்த்துச்சா அப்போ அப்படி பாருங்கள். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு நல்ல எலக்ட்ரோலைட் வாட்டர் இருக்குது, நிறைய கடையில் விற்கும், அதை வாங்கி குடிங்க. அப்படி உடம்பு வீட்டிலே இருக்கணும் குடிக்கணும் அப்படின்னா வெறும் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம சமைக்கிற கொஞ்சம் உப்பும் சுகரும் போட்டு கலந்து குடிங்க. பட் அது ரெகுலராக குடிக்காதீங்க. எப்பயாவது ஒரு மாதிரி ரொம்ப திடீர்னு வந்துருச்சு, வீட்டில் இருந்துச்சு, எலக்ட்ரோலைட் வாட்டர்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இப்படி போட்டு குடிங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது, டிவி, லேப்டாப் முன்னாடியே ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தா கழுத்து வலிக்குது, தோல் வலிக்குது, தோள்பட்டை வலிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்தா கண்டிப்பாக வலிக்கத்தான் செய்யும். அதனால ரொம்ப நேரமாக டிவி பார்க்காதீங்க, சரியா? பாருங்க, பட் நீங்கள் உட்காந்துட்டு கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டே கூட பார்க்கலாம், சரியா? உங்களுடைய பாஸ்டர் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒர்க் பண்றாங்க பார்த்தீங்களா, லேப்டாப் வச்சு ஒர்க் பண்றாங்க பாருங்க, அப்பெல்லாம் பார்க்காமலாம் இருக்கணும்னு சொல்ல முடியாது. நம்ம டிவி வேணா சொல்லலாம் ஆஃப் பண்ணுங்கன்ட்டு, பட் லேப்டாப்ல வேலை பண்ணும்போது அவங்க பார்க்க முடியாது சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஹைட்டை இது பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ உங்கள் சேர் ஹைட்டும் உங்கள் லேப்டாப் ஹைட்டும் ஒரே லெவலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி அண்ணாந்தோ இப்படி குனிஞ்சோ பார்க்க வேண்டிய நிலைமை இருக்காது, சரியா? அந்த மாதிரி அதுக்கு சரி பண்ணுங்க. பட் ஜென்ரலாக நான் உட்காந்து சும்மா டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே எனக்கு கழுத்து வலிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நடந்து கூட பார்க்கலாம், அல்லது டிவி அப்பப்போ ஆஃப் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கழுத்து வலி வராது. பட் அப்போ மட்டும்தான் வருதுன்னா இதுதான் ரீசன். கழுத்து வலி எப்பயுமே இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கழுத்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் தலையிலேருந்து இருக்க எல்லா நரம்பும் கழுத்து வலியாக தான் உங்கள் உடம்புக்கு வருது.
ஸோ ரெகுலராக வருது பெயின். அப்போ முன்பு அவங்க கூப்பிட்டாங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரி அந்த கை இருக்குது, அந்த நரம்பு வழியாக அப்படியே கட்டியாக இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரிலாம் வந்துன்னா விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு போய் செக் பண்ணுங்க. பெஸ்ட் வந்து அதுக்கு எம்ஆர்ஐ எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது தெரியும். பட் ஜென்ரலாக உங்களுக்கு டிவி பார்க்கும்போது சும்மா கழுத்து வலிக்குது அப்படின்னா உங்களுடைய அந்த பாஸ்டர் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேராக பார்க்குறீங்களா, அண்ணாந்து பார்க்குறீங்களா, கீழே குனிஞ்சு பார்க்குறீங்களா அப்படின்னா. சரி, லாஸ்ட் கேள்வி. டைம் ஆச்சு, 11:15 சொன்னாங்க. லாஸ்ட் கேள்வி. ஸோ ட்ரிகர் ஃபிங்கர் பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ட்ரிகர் ஃபிங்கர் அப்படின்னா இருக்கவங்களுக்கு அதை கண்டிப்பாக தெரியும், இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ட்ரிகர் ஃபிங்கர்ன்றது வந்து ஃபிங்கர் மூவ் பண்ணோம் இப்படி, அது நார்மல் மூவ்மெண்ட். சில பேருக்கு என்ன ஆகும்னா, மடக்குனீங்கன்னா கை எப்படியே மடக்கிக்கும், நீட்ட முடியாது தானா. நாம தான் வந்து இன்னொரு கையில எப்படி டடக்குன்னு இழுத்து விட்டோம், அல்லது ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா சக்குன்னு ஜர்க் ஆகும். அந்த மாதிரி அது ஏன் வச்சிருக்காங்கன்னா, அந்த கன் இருக்கு பாத்தீங்களா, ட்ரிகர் அழுத்துறோம் பாருங்க, அந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கிற அந்த ஷார்ப் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதால தான் அது பேர் ட்ரிகர் ஃபிங்கர் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ ட்ரிகர் ஃபிங்கர் இருந்ததுன்னா என்னன்னா, இந்த ஏரியால அந்த ஜவ் இப்படி போகுது பாருங்க, ஃபுல்லா இப்படி ஜவ் போய் தான் அந்த இப்படி இருக்கும். அதுதான் இப்படி இழுத்து ஃபிங்கரை மூவ் பண்ண வைக்கும். அந்த ஜவ் வந்து ஒரு டனல் மூலமா இருக்க இடத்துல இப்படி உள்ள போகும், போயிட்டு வரும். அப்படி போயிட்டு வர்றது தான் இந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, சில பேருக்கு இன்ஃப்ளமேஷன் ரணம் ஆறதுனால இந்த டனல் வந்து டைட் ஆயிடுது. ஸோ இப்படி உள்ள போறது வர்றது ஈஸியா இல்லை. ஸோ ஜர்க்கி மூவ்மெண்ட்ஸ் மாதிரி போறது, கேட்ச் ஆகுது, அப்புறம் திருப்பி வருது அப்படின்றது. ஸோ அதுதான் ட்ரிகர் ஃபிங்கர். சர்ஜரி கண்டிப்பா பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க பிசியோதெரபி கூட பண்ணலாம், ஓகே, ரெகுலரா. பட் பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது நீங்க பாருங்க. ஸோ பெஸ்ட் என்ன சொல்றேன்னா, ரொம்ப பெயின் இருக்கு அப்படின்னா இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இன்ஜெக்ஷன் வந்து ஸ்டெராய்டு அண்ட் லோக்கல் அனஸ்தெட்டிக் ரெண்டும் கலந்து அதுக்கு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அந்த ரணமா இருக்கிறது வந்து குறையும். ரணம் குறைஞ்சிச்சுன்னா அந்த ஸ்வெல்லிங் குறையும். ஸ்வெல்லிங் குறைஞ்சிச்சுன்னா அந்த ஸ்பேஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஓகே, அதனால உங்களுக்கு மூவ்மெண்ட் ஜாஸ்தியா நல்லா ஃப்ரீயா இருக்கும் போயிட்டு வரது. அது பண்ணிட்டும் கேட்கல அப்படின்னா அந்த டனல் இருக்கு பாருங்களா, அந்த இது அது வந்து சர்ஜரி பண்ணி அந்த டனல்ல ரிலீஸ் பண்ணிடும். ஸோ டனல்ல ரிலீஸ் பண்ணோம்னா ஈஸியா போயிட்டு வரும். ஸோ அதுதான் அதனுடைய சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ். ஸோ பிசியோதெரபி பெயின் இருந்ததுன்னா இன்ஜெக்ஷன். ரொம்ப கேட்ச் ஆகுது, என்னால் கப்பு குடிக்க முடியல, டீ குடிக்க முடியல, சமைக்க முடியல, வேலை பார்க்க முடியல அப்படின்னு இறுக்கி பிடிச்சா, கை சம்டைம்ஸ் இறுக்கி பிடிச்சிங்கன்னா மற்ற விரல்லாம் நீட்டும், இது மட்டும் அப்படி நிற்கும். ஸோ அதுக்காக அப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. எக்ஸசைசஸ், இன்ஜெக்ஷன், அப்புறம் லாஸ்ட் ரிசார்ட் சர்ஜரி. பட் சர்ஜரி ரொம்ப சின்ன சர்ஜரி, லோக்கல் அனஸ்தெட்டிக்லேயே பண்ணலாம், ஜெனரல் அனஸ்தெசிலாம் தேவையில்லை அதுக்கு. ஓகே, ஸோ நிகழ்ச்சிக்கு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். 11:15 முடிக்க சொன்னாங்க. ஸோ 11:15 முடிக்கிறேன். ஸோ ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நான் சொன்ன அட்வைஸ் எல்லாமே நீங்கள் கேட்ட கேள்வி வச்சு தான் நான் சொன்ன அட்வைஸ், சரிங்களா? சில பேருக்கு அது ஓகேவா இருக்கும், சில பேருக்கு வந்து புரியாமல் இருக்கலாம், பண்ணலாம். எப்படியாவது இருந்ததுன்னா இந்த ப்ரோக்ராம் நடத்துறவங்க மூலமாக கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். பட் ஜென்ரலாக நான் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அட்வைஸாக எடுத்துக்கோங்க, ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க. காரணம் என்னன்னா, நான் உங்களை பார்க்கல, உங்களை நான் எக்ஸாமின் பண்ணலை, சரியா? ஸோ அதனால உங்களை எக்ஸாமின் பண்ணாமல் நான் வந்து உங்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது, ஏன்னா அது சரியாகவும் இருக்காது. ஸோ அதனால நான் கொடுக்கறது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு கேட்கல, நான் சொன்னது கேட்கல அப்படின்னா போய் ஒரு டாக்டரை பாருங்க, பார்த்துட்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்கும், கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி, வந்து கேள்வி கேட்கறதுக்கும் வந்து ரொம்ப நன்றி, எல்லாம் மீட்டிங் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. ஓம் சக்தி. தேங்க்யூ. ஓம் சக்தி. மிக்க நன்றி டாக்டர். இன்றைக்கு மிக சிறப்பான பயனுள்ள பல கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்து கொண்டீங்க. நிறைய பேர் இதனால நிச்சயமா பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டாக்டர், இன்னும் நம்ம மீண்டும் ஒரு 2-3 செஷனுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் உங்களை அழைத்து இன்னும் பல கேள்விகளுக்கு தெளிவு பெறலாம் நினைக்கிறோம். டாக்டர் சக்திவேல் அவர்களுக்கு நம்முடைய நம் இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்திய டாக்டர் கிருத்திகா அவர்களுக்கும் இவ்வேளையில் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் அல்ல, இன்னொரு வாரத்தில் மீண்டும் ஒரு
மருத்துவரோடு நாம் அனைவரும் சந்திப்போம். சக்திகளே, அனைவருக்கும் நன்றி. குருவடி சரணம், திருவடி சரணம். உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஓம் சக்தி.